உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மறையினின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 85ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம யோசுவாவில் 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்கள் வாசிக்க போகிறோம். எல்லாம் சின்ன சின்னது தான். ஸோ முதல்ல நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம், யோசுவாவோடும் இஸ்ரேல் மக்கள் முழுசாக கானானை ஆக்கிரமிச்சிட்டதை நம்ம வாசிப்போம். ஆனால் பின்னாடி நம்ம யோசுவா 13ஆம் அதிகாரத்தில் இன்னும் முழுமையாக எல்லா இடத்தையும் இன்னும் ஆக்கிரமிக்கலை, இவங்க வெற்றி கொள்ளலை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம். ஸோ இன்றைக்கி 12ஆம் அதிகாரத்தில் மோசேவின் தலைமையிலும் யோசுவாவின் தலைமையிலும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை கொண்டு எத்தனை அரசர்களை வீழ்த்தினார் அப்படின்ற அந்த பட்டியல் வரும். கிட்டத்தட்ட 31 அரசர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம விவிலியத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 13லேருந்து 21ஆவது அதிகாரம் வரைக்கும் எப்படி இந்த மக்கள் ஒவ்வொரு குலத்திற்கும் 12 குலத்திற்கும் என்னென்ன இடங்கள் போய் சேருது அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம யார் யாருக்கு எந்தெந்த இடம் அப்படின்றத பங்கிடுறத நம்ம 13லேருந்து 21 அதிகாரங்கள் வாசிப்போம். அதில் இன்றைக்கி நம்ம 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். 21 அதிகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாகும், 22லேருந்து 24 யோசுவா அவருடைய கடைசி சொற்பொழிவை கொடுப்பார், அறிவுரைகளை கொடுப்பார். அதோட இந்த யோசுவாவினுடைய இந்த புத்தகம் முடியும். சரி, இன்றைக்கி 13ஆம் அதிகாரத்தில் என்னென்ன இடங்கள்லாம் இன்னும் ஆக்கிரமிக்கப்பட வேண்டி இருக்குது அப்படின்றத வாசிப்போம். அதே போல் இந்த 2.5 குலங்கள் இருக்குது தெரியுமா, ரூபன், காத்து, பாதி மானசே குலம். ஸோ இந்த 2.5 குலங்கள் யோர்தானுக்கு முன்னாடி கடந்து வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடங்களை திரும்பவும் யோசுவா நினைவுபடுத்தி அதை அவங்களுக்கு கொடுப்பார். 14ஆம் அதிகாரத்தில் காலேபுக்கு நம்ம ஞாபகம் இருக்கா, யோசுவாவும் காலேபும் தான் அந்த 12 பேரில் 2 பேர், இவங்க 2 பேர் தான் அந்த ஒற்றர்களாக சென்ற போது உளவு பார்க்க போனப்போ ஆண்டவருக்கு முழு இதயத்தோடு அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து அவருக்கு விசுவாசமாக இருந்தவங்க, கரெக்டான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தவங்க, செய்தியை கொடுத்தவங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான், யோசுவா கூட இருந்த ஒருத்தர் தான் இந்த காலேபு. ஸோ அவருக்கு என்ன இடங்கள் வழங்கப்பட்டது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வாசிப்போம். கூடவே இன்றைக்கி திருப்பாடல் 129ஆம் அதிகாரம் நம்ம வாசிப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருப்பாடல் 120லேருந்து 134 வரைக்கும் த சாம்ஸ் ஆஃப் அசென்ஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா எருசலேமுக்கு திருப்பயணம் மேற்கொள்ளும்போது இஸ்ரேல் மக்கள் பாடக்கூடிய பாடல் நமக்கு நன்றாக தெரியும். ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கோம். எருசலேமுக்கு இஸ்ரேல் மக்கள், குறிப்பாக ஆண்கள் 3 முறை விழாவை கொண்டாட போகணும். பாஸ்கா அல்லது புலிப்பற்ற அப்ப விழா, 2வது வாரங்களின் விழா, 3வது கூடார திருவிழா. இதுக்கு போகும்போது அவங்க பாடக்கூடிய பாடல்கள், ஜெபிக்கூடிய ஜெபங்கள் தான் இந்த 120லேருந்து 134 திருப்பாடல். ஸோ இதுக்கு ஆசிரியர்கள் யாரும் கிடையாது. யார் எழுதினாங்கன்னு ஓரளவு கணிக்கலாம், பட் யாருன்னு நமக்கு தெரியாது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி நம்ம வாசிப்போம், சீயோனை வெறுக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும், ஆண்டவர் அவர்களை வெறுப்பார், என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வாசிப்போம். ஸோ அதை தான் நம்ம ஆக்சுவலாக நமக்கு நன்றாக தெரியும். சியோன் எருசலேமில் இருக்குது, சியோன் மலை. அப்போது எருசலேம் தான் இஸ்ரேலினுடைய தலைநகரம். அப்போ சியோனை வெறுக்கிறதுன்றது இஸ்ரேலே வெறுக்கக்கூடிய அளவுக்கு சமமாகும். ஏன்னா சியோனில் தான் ஆண்டவர் குடியிருக்கிறார், ஆண்டவர் வாசம் செய்கிறார். அந்த சாலமன் கட்டின கோயிலில், அதுக்கு முன்னாடி டேபர்நாக்கிள் திருவுர இடத்துல. நமக்கு நன்றாக தெரியும், மாதா தான் புதிய சியோன். அதனால தான் நம்ம சொல்கிறோம், மாதாவை வெறுக்காதீங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டவருடைய கோபத்தை கொண்டு வரும். ஏன்னா இதை தான் நம்ம மாசில்லா கன்னியை பாடலையும் நம்ம பாடுறோம். மாசில்லா கன்னியே, மாதாவே உன்மேல் நேசமில்லாதோர் நீசரே ஆவாய். இதை கேட்கும்போது ஏன் இப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி, நேசம் இல்லாதவங்கள அப்படி நீசரே ஆவாங்களா, அவங்க யாரும் இல்லாதவங்கள போல் ஆண்டவர் வெறுத்துருவாரா? அதுக்கு நம்ம பார்க்குறோம், ஆக்சுவலாக நம்ம ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களிக்கிறார். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன். அப்போ ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. நமக்கு நன்றாக தெரியும், ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமோட வித்துக்கும் ஆண்டவர் அதை கொடுக்குறாரு. அது முழுசாக நிறைவேறியது மாதாவிலும் மாதாவுடைய வித்துக்கும், ஆண்டவர் இயேசுவிலும். ஸோ மாதாவை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள், மாதாவை வெறுக்கிறவர்கள், சபிக்கிறவர்கள் கடவுளுடைய கோபாக்கினைக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் மாதாவை பற்றி எதுவும் தவறாக பேசவும் கூடாது.
ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மாதா கிட்ட இருக்குது. இது நம்ம யூதாவினுடைய திருமுகத்துலேயும் நம்ம வாசிச்சோன்னா தெரியும். யூதாவோட திருமுகத்தில் யூதா அழகாக கூறுவார், இந்த மக்கள் அவங்களுக்கு என்னன்னே புரியாத விஷயங்களை பற்றி இவங்க அவங்கள பற்றி தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி யூதாவுடைய திருமுகத்தில் நம்ம பார்ப்போம். அதனால் முடிந்த அளவு நம்ம மாதாவை பற்றி நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்ல முயற்சிப்போம். அட்லீஸ்ட் அவங்கள வெறுக்க வேணாம், அவங்கள பற்றி எதுவும் தப்பாக பேச வேணாம்னாவது நம்ம பிரிந்து போன சகோதரர்களுக்கு சொல்லலாம். மாதா அதனால் வருத்தப்படுகிறார்கள். அதனால தான் முதல் சனிக்கிழமை பக்தியில் அவங்கள பற்றி குழந்தைங்க மனசில் தப்பான விஷயங்களை விதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாதா வருத்தப்படுறாங்க. ஸோ அதை நம்ம முடிஞ்ச அளவு நம்ம டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு நம்ம பைபிள் நல்லா தெரிஞ்சால் தான் நம்ம பிரிந்து போன சகோதரர்கள்ட்ட நம்ம இறைவார்த்தை எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு இறைவார்த்தை தவிர எதை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம அன்போடையும் மரியாதையோடையும் எடுத்து சொல்வதற்கு அந்த ஒரு முயற்சியில நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கோம். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். சரி, இன்று எந்த கேள்விகளும் இல்லை. ஏன்னா இது முக்கியமாக அந்த இடங்களை பங்கிடுவதை பொறுத்த விஷயங்கள் தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி டைரெக்டாக நம்ம ஜெபத்தோட இன்றைய விவிலிய வாசப்பகுதிக்குள்ளே இணைஞ்சிடலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். யோசுவா ஆகமம் அதிகாரம் 12. யோர்தானுக்கு அப்பால் கதிரவன் உதிக்கும் பக்கம் அர்னோன் பள்ளத்தாக்கிலிருந்து எர்மோன் மலை வரை கிழக்கு பகுதியில் அராபா முழுவதிலும் இஸ்ரவேலர் கைப்பற்றிய நாடுகளின் அரசர்கள் இவர்களே. எமோரிய மன்னன் சீகோன் எஸ்போனில் வாழ்ந்தான். அவன் அர்னோன் பள்ளத்தாக்கின் எல்லையில் இருக்கும் அராயேரிலிருந்து பள்ளத்தாக்கின் நடுவில் கிளையாதின் பகுதி வரையிலும், அம்மோனியரின் எல்லையான யப்போக்கு பள்ளத்தாக்கு வரையிலும், அராபாவிலிருந்து கிழக்கே கினரோத்து கடல் வரையிலும், உப்புக்கடலான அராபா கடல் வரையிலும், கிழக்கு நோக்கி பெத்தசிமோத்து வரையிலும், தெற்கில் பிஸ்கா மலைச்சரிவு வரையிலும் அரசாண்டான். ரபாயியருள் எஞ்சியிருந்தவனும் பாசானின் மன்னனுமான ஓகின் எல்லை இதுவே. அவன் அஸ்தரோத்திலும் எதிரேயிலும் வாழ்ந்தான். எர்மோன் மலை, சல்கா மலை, கெசூரியர், மாகாத்தியரின் எல்லை வரையிலும், எஸ்போன் மன்னன் சீகோனின் எல்லையான கிளையாதின் பாதி வரையிலும் ஆண்டான். ஆண்டவரின் ஊழியரான மோசேயும் இஸ்ரவேலரும் அவர்களை தோற்கடித்தனர். ஆண்டவரின் ஊழியரான மோசே அதை ரூபனுக்கும் காத்துக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் உரிமையாக கொடுத்தார். யோசுவாவும் இஸ்ரவேலரும் கைப்பற்றிய நாடுகளின் மன்னர்கள் இவர்களே. யோர்தானுக்கு மேற்கே பாகால் காதில் லெபனோன் பள்ளத்தாக்கிலிருந்து சேயீர் பக்கம் செல்லும் ஆலாக்கு மலை வரை இருந்த மன்னர்களின் நாட்டை யோசுவா இஸ்ரவேலருக்கு அவர்களின் குலப்பிரிவின்படி உடமையாக அளித்தார். மலைச்சரிவு, பள்ளத்தாக்கு, அராபா மலைச்சரிவு, பாலைநிலம், நெகேபு, இத்தியர், எமோரியர், கனானியர், பெரிசியர், எபியர், எபூசியர் ஆகியோரின் நாடுகள். எரிகோ மன்னன் ஒருவன், பெத்தேலுக்கு அருகில் இருந்த ஆயி மன்னன் ஒருவன், எருசலேம் மன்னன் ஒருவன், எபிரோன் மன்னன் ஒருவன், யார்முத்து மன்னன் ஒருவன், லாக்கிசு மன்னன் ஒருவன், எக்லோன் மன்னன் ஒருவன், கெசேர் மன்னன் ஒருவன், தெபீர் மன்னன் ஒருவன், கெதேர் மன்னன் ஒருவன்,
ஓர்மா மன்னன் ஒருவன், அராது மன்னன் ஒருவன், லிப்னா மன்னன் ஒருவன், அதுல்லாம் மன்னன் ஒருவன், மக்கேதா மன்னன் ஒருவன், பெத்தேல் மன்னன் ஒருவன், தப்புவாகு மன்னன் ஒருவன், ஏபேர் மன்னன் ஒருவன், அப்பேக்கு மன்னன் ஒருவன், லாசரோன் மன்னன் ஒருவன், மாதோன் மன்னன் ஒருவன், ஆட்சோர் மன்னன் ஒருவன், சிம்ரோன் மெரோன் மன்னன் ஒருவன், அக்சாபு மன்னன் ஒருவன், தானாக்கு மன்னன் ஒருவன், மெகிதோ மன்னன் ஒருவன், கெதேசு மன்னன் ஒருவன், யோக்னயாம் கர்மேல் மன்னன் ஒருவன், நாபோத்தோரில் இருந்த தோர் மன்னன் ஒருவன், கில்காலில் இருந்த கோயிம் மன்னன் ஒருவன், திர்சா மன்னன் ஒருவன். ஆக மொத்தம் 31 மன்னர்கள். யோசுவா ஆகமம் அதிகாரம் 13. யோசுவா வயதாகி முதுமையடைந்தார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு வயதாகி நீ முதுமையடைந்து விட்டாய். இன்னும் உடைமையாக்க வேண்டிய நிலம் ஏராளமாக உள்ளது. எஞ்சியுள்ள நிலங்கள் இவையே: பெலிஸ்தியர், கெசூரியரின் எல்லா பகுதிகள், எகிப்துக்கு எதிரில் உள்ள சீக்கோரிலிருந்து வடக்கில் எக்ரோன் எல்லை வரை, கனானியருடையதாக கருதப்பட்ட காசா, அஸ்தோத்து, அஸ்கலோன், காத்து, எக்ரோன் ஆகிய பகுதிகளின் 5 பெலிஸ்திய மன்னர்கள் மற்றும் அவ்வாயர், தெற்கிலிருந்து கானான் நாடு முழுவதும், சீதோனியருக்கு சொந்தமான மெயாரா, அபேக்கு வரையிலும் எமோரியரின் எல்லை வரையிலும் உள்ள பகுதிகள், கெபாலியரின் நாடு, லெபனோன் முழுவதும், எர்மோன் மலையின் கீழ் கதிரவன் உதிக்கும் பாகால் காதிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை உள்ள பகுதியும், லெபனோனிலிருந்து மிஸ்ரபோத்து மையம் வரை உள்ள அனைத்து மலைவாழ் மக்கள், அனைத்து சீரோனியர், இவர்களை இஸ்ரவேல் முன்னிலையில் நானே வெளியேற்றுவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீயும் அதை இஸ்ரவேலுக்கு உடைமையாகக் கொடு. இப்போது இந்த நாட்டை 9 குலங்களுக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் உடைமையாக குறித்துக் கொடு என்றார். அத்துடன் ரூபன், காத்து மக்களுக்கும் மனாசேயின் பாதி குலத்திற்கும் யோர்தானுக்கு கிழக்கே ஆண்டவரின் ஊழியர் மோசே குறித்துக் கொடுத்தவாறே உடைமையாக்கப் பெற்றவை. அர்னோன் பள்ளத்தாக்கின் எல்லையில் உள்ள அரோயேரிலிருந்து பள்ளத்தாக்கின் நடுவில் உள்ள நகர் வரையிலும், மெதபா சமவெளி முழுவதும், தீபோன் வரையிலும், எஸ்போனில் ஆட்சி செய்த எமோரியரின் மன்னன் சீகோனின் நகரங்கள் அனைத்தும், அம்மோனியரின் எல்லை வரையிலும், கிளையாத்து, கெசூரியர், மாக்காத்தியரின் எல்லைகள், எர்மோன் மலை முழுவதும், சால்கா வரை பாசான் முழுவதும், தபாத்தியரில் எஞ்சியிருந்தவனும் பாசானிலிருந்து அஸ்தரோத்தையும் எதிரேயையும் ஆட்சி செய்தவனும் ஆகிய ஓகின் பகுதி முழுவதும் மோசே அவர்களை தாக்கி கைப்பற்றியிருந்தார். கெசூரியர், மாகாத்தியரின் நாடுகளையோ இஸ்ரவேலர் கைப்பற்றவில்லை. கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரை இஸ்ரவேலர் இடையே வாழ்கின்றனர். லேவியர் குலத்திற்கு மட்டும் அவர் உடைமை அளிக்கவில்லை. அவர் அவர்களுக்கு கூறியபடி அவர்களது உடைமை இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு செலுத்தப்படும் எரிபலியாகும். ரூபனின் குலத்திற்கு அவர்களின் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன. அவர்களது எல்லை அர்னோன் பள்ளத்தாக்கின் ஓரத்தில் அரோயேரிலிருந்து சமவெளியின் நடுவில் உள்ள நகர் வரை மற்றும் மேதபாவில் உள்ள சமவெளி முழுவதும், சமவெளியில் உள்ள எஸ்போனும் அதன் எல்லா நகர்களும், தீபோன், பாமோத்து பாகால், பெத்பாகால் மேகோன், யாகசு, கெதமோத்து,
மேபாத்து, கிரியத்தாயிம், சிப்மா, கர்சமவெளியில் உள்ள செரேத்து சாகர், பெத்பெகோர், பிஸ்கா பள்ளத்தாக்கு, பெத்தசிமோத்து, அதாவது சமவெளியில் உள்ள எல்லா நகர்களும், எஸ்போனில் ஆண்டு வந்த எமோரிய அரசன் சீகோனின் எல்லா அரசுகளும், மோசே அவனையும் மிதியான், ஏவி, ரக்கேம், சூர், கூர், ரபா ஆகியவற்றின் தலைவர்களையும் அந்நாட்டில் வாழ்ந்த சீகோன் தலைவர்களையும் தாக்கினார். இஸ்ரேல் மக்கள் வாளால் கொண்டவர்களில் நிமித்திகன் பெகோரின் மகன் பிலையாமும் ஒருவன். ரூபன் மக்களின் எல்லை யோர்தான் நதிக்கரை. அப்பகுதியின் நகர்களும் குடியிருப்புகளும் அவர்கள் குடும்பங்களுக்கேற்ப ரூபன் மக்களின் உடைமையாகியது. காத்தின் குலத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்களின் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன: யாசேர் கிளையாதின் எல்லா நகர்கள், ரபாவின் கிழக்கில் அரோயேர் வரை, அம்மோனியரின் நிலத்தில் பாதி, எஸ்போனிலிருந்து ராமத்து மிட்சப்பே வரை, பெத்தோனிம் மகனையும் இவற்றிலிருந்து தெபீரின் எல்லை வரை, பெத்தோரோம் பள்ளத்தாக்கில் பேத் நிம்ரா, சுக்கோத்து, சாபோன், எஸ்போனின் மன்னன் சீகோனின் எஞ்சியிருந்த அரசுகள், யோர்தான் எல்லையாக கிணரேத்து கடல் முடிவு வரை, யோர்தானுக்கு அப்பால் கிழக்கு வரை உள்ள பகுதிகள். காத்தின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி இப்பகுதி நகர்களும் குடியிருப்புகளும் உடைமையாயின. மனாசேயின் பாதி குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன: அவர்களுடைய எல்லை மகனயீமிலிருந்து பாசான் முழுவதும், பாசானின் அரசன் ஓகின் அரசு முழுவதும், பாசானில் உள்ள 60 நகர்களும் யாயிரின் குடியிருப்புகள் முழுவதும், கிளையாதில் பாதி, அஸ்தரோத்து, எதிரேயி, பாசானில் இருந்த ஓகின் அரசு நகர்கள். இவை மனாசேயின் மகன் மாக்கியருக்கும் மாக்கியரின் பாதி மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் அளிக்கப்பட்டன. எரிகோவிற்கு கிழக்கே யோர்தானுக்கு அப்பால் மோவாபு சமவெளியில் இருந்தபோது மோசே இப்பகுதிகளை உடைமையாக கொடுத்தார். ஆனால் லேவியர் குலத்திற்கு மோசே உடைமை அளிக்கவில்லை. அவர்களுக்கு அவர் கூறியபடி இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரே அவர்களின் உடைமை. யோசுவா ஆகமம் அதிகாரம் 14. கானான் நாட்டில் இஸ்ரவேலர் பெற்ற உடைமைகள் இவையே. இவற்றை குரு எலெயாசர், நூனின் மகன் யோசுவா, குலங்களின் தந்தையர்களின் தலைவர்கள் ஆகியோர் இஸ்ரவேல் மக்களுக்கு உடைமையாக அளித்தனர். மோசேயின் மூலம் ஆண்டவர் கட்டளையிட்டபடி 9 குலங்களுக்கும் அரை குலத்திற்கும் திருவுளச்சீட்டு மூலம் உடைமை அளிக்கப்பட்டது. மோசே 2 குலங்களுக்கும் அரை குலத்திற்கும் யோர்தானுக்கு அப்பால் உடைமை அளித்தார். லேவியர்களுக்கு அவர்கள் நடுவில் உடைமை அளிக்கவில்லை. யோசேப்பின் புதல்வர் மனாசே, எப்ராயிம் என்று 2 குலங்களாக இருந்தனர். லேவியருக்கு நிலத்தில் பங்கு தரப்படவில்லை. ஆனால் அவர்கள் தங்குவதற்கு நகர்களும் அவர்களின் கால்நடைகளுக்கும் மற்ற உடைமைகளுக்கும் மேய்ச்சல் நிலங்களும் தரப்பட்டன. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேலர் செய்து நிலத்தை பகிர்ந்து கொண்டனர். யூதாவின் மக்கள் கில்காலில் யோசுவாவிடம் வந்தனர். கெனிசி என்னும் எபுன்னேயின் மகனுமான காலேபு அவரிடம், ஆண்டவர் கடவுளின் மனிதரான மோசேயிடம் காதேசு பர்னேயாவில் என்னை பற்றியும் உன்னை பற்றியும் கூறிய வார்த்தை என்ன என்று உனக்கு தெரியும். நான் 40 வயதாக இருக்கும்போது ஆண்டவரின் ஊழியராகிய மோசே என்னை காதேசு பர்னேயாவிலிருந்து நாட்டை உளவறிய அனுப்பினார். திரும்பி வந்து
என் மனத்திற்கு பட்டதை அவருக்கு தெரிவித்தேன். என்னுடன் வந்த என் சகோதரர் மக்களின் இதயத்தை அச்சத்தால் நடுங்கச் செய்தனர். நான் முற்றிலும் என் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றினேன். மோசே அந்நாளில், நீ என் கடவுளாகிய ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றியதால் உன் காலடிப்பட்ட நிலத்தை எல்லாம் உறுதியாகவே உனக்கும் உன் மக்களுக்கும் என்றும் உடைமையாக அளிப்பேன் என்று எனக்கு ஆணையிட்டு கூறினார். இதோ அவர் கூறியது போல் இந்த 40 ஆண்டுகளாக இதுவரை ஆண்டவர் என்னை உயிருடன் வைத்துள்ளார். இதை ஆண்டவர் மோசேயிடம் கூறிய பொழுது இஸ்ரவேலர் பாலை நிலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இப்பொழுது இதோ நான் 85 வயதானவன். மோசே என்னை அனுப்பிய நாளன்று வலிமையுடன் இருந்தது போல் மீண்டும் போர் புரிவதற்கும் போவதற்கும் வருவதற்கும் வலிமையுடன் இருக்கின்றேன். ஆண்டவர் அந்நாளில் கூறியது போல் இப்பொழுது எனக்கு இந்த மலைநாட்டை கொடு, ஏனெனில் அங்கே ஆனாக்கியர் இருக்கின்றனர், அவர்கள் அரண் சூழ்ந்த மாநகர்களில் வாழ்கின்றனர் என்று நீ கேள்விப்பட்டிருக்கின்றாய். ஆண்டவர் என்னோடு இருக்கக்கூடும். ஆண்டவர் கூறியபடி அவர்களை துரத்தி அடிப்பேன் என்றார். யோசுவா எபுன்னேயின் மகன் காலேபுக்கு ஆசி வழங்கி எபிரோனை உடைமையாக அளித்தார். இந்நாள் வரை எபிரோன் கெனிசியனான எபுன்னேயின் மகன் காலேபின் உடைமையாக உள்ளது. ஏனெனில் அவர் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினார். முன்னாளில் எபிரோனுக்கு கிரியத்து அர்பா என்ற பெயர் வழங்கியது. அர்பா ஆனாக்கியருள் பெருமைமிக்க மனிதன் ஆவான். நாட்டில் போரின்றி அமைதி நிலவிற்று. திருப்பாடல் 129. என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள். இஸ்ரவேல் மக்கள் சொல்வார்களாக, என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள். எனினும் அவர்கள் என் மீது வெற்றி பெறவில்லை. உழவர் என் முதுகின் மீது உழுது நீண்ட படைச்சால்களை உண்டாக்கினர். ஆண்டவர் நீதியுள்ளவர். எனவே பொல்லார் கட்டிய கயிறுகளை அவர் அறுத்தெறிந்தார். சீயோனை பகைக்கும் அனைவரும் அவமானப்பட்டு புறமுதுகிடுவராக. கூரை மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்கள். வளரும் முன் அது உலர்ந்து போகும். அதை அறுப்போரின் கைக்கு ஒரு பிடி கூட கிடைக்காது. அரிகளை சேர்த்தால் ஒரு சுமை கூட தேராது. வழிபோக்கரும் அவர்களை பார்த்து, ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக என்றோ, ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்குகிறோம் என்றோ சொல்லார். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆண்டவரே, இஸ்ரேல் மக்களை வழி நடத்திட்டு போய் வாக்களிக்கப்பட்ட அந்த நாடுக்குள்ளே அவங்களை கொண்டு சேர்த்தது போல் ஆண்டவரே, எங்களுடைய விண்ணகம் என்ற அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த நாடுக்குள்ளேயும் நாங்களும் வந்து சேர எங்களோட இருந்துடணுமாப்பா. நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்த வந்து அடைஞ்சு உங்கள் முகத்தை நாங்கள் பார்ப்போம். அம்மா, நீங்கள் இஸ்ரேல் மக்களோட உடன்படிக்கையின் பேழையின் வழியாக நீங்கள் கூட சென்றது போல் எங்களோட வாழ்விலும் ஆண்டவர் உங்களை விட்டு சென்றிருக்காருமா. அவருடைய இறுதி ஒரு ஆசையாக, ஒரு விருப்பமாக உங்களை எங்களுக்கு அம்மாவாக கொடுத்துட்டு போயிருக்காரு. எங்களோட இருந்து பயணிங்கம்மா. எங்களுடைய எரிகோ மதில்களை உடைக்கிங்க. எங்களுடைய எல்லா எதிரிகளையும், எங்களுடைய எதிரிகள் அணைய தீய ஆவிகளை, 7 தலையான ஆவிகளை அழித்தொழிக்க எங்கள் கூட பயணித்தருளுமாம்மா. எங்களை பலப்படுத்திடலும். ஆண்டவரின் பிரசன்னத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தாங்கம்மா. எங்களுடைய இருள்களை எல்லாம் அகற்றி விடுமாம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்கவயிறு ரொம்ப ரொம்ப சுருக்கமானது தான். இன்றைக்கி நம்ம யோசுவா அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்னும் பல இடங்கள் இருக்குது. யோசுவாவுக்கு வயசாகிடுச்சு, ஆனாலும் இன்னும் பல இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட வேண்டிய இடங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சாச்சு,
நிலத்திற்கு வந்து இனி வந்து ஓய்வு கிடச்சிது, அமைதி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா டைம்லேயுமே இவங்க போருக்கு போகும்போது இவங்க போர் போயிட்டு திரும்ப கில்காலுக்கு வந்துடுவாங்க. நமக்கு தெரியும் யோர்தானை கடந்ததுக்கப்புறம் அவங்க பாஸ்கா உண்டு தயாரித்தது எல்லாமே கில்காலில் தான். அதுக்கப்புறம் தான் எரியோவை வந்து இவங்க உடைக்கிறாங்க மதிலை. ஸோ அப்படின்னா என்ன இங்கே நடக்குது அப்படின்னா, இவங்க போய் அந்த இடத்த வெற்றி கொண்டுட்டு திரும்ப இவங்க முகாமுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஆண்கள் போய் போரிட்டுட்டு திரும்ப முகாமுக்கு வந்துடுவாங்க போல். ஸோ அப்போ இந்த மக்கள் எல்லாமே இஸ்ரேல் மக்கள் இன்னும் போய் அந்த இடத்த ஆக்கிரமிக்கணும். ஸோ அதனால இப்போ என்ன நடக்குது, இவங்க வந்து முதல்ல இடத்த பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுட்டு ஒரு சில இடங்களை போய் இவங்க ஆக்கிரமிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறையியல்வர்கள் இப்போ இவங்க போர் தொடுக்கும் போதே அங்கே இருந்தவங்க எல்லாத்தையுமே அழித்து ஒழிச்சிட்டாங்க. ஆனாலும் கூட ஒரு சில நபர்கள் தப்பி ஓடி இருக்கலாம். அவங்க வேற எங்கேயாச்சும் போய் பதுங்கி இருந்துட்டு சில நாட்கள் கழித்து அவங்க திரும்பி வந்து திரும்பவும் இவங்களோட போர் தொடுக்க வரலாம். அதை நம்ம பின்னாடியும் பார்ப்போம். அதனால தான் திரும்பவும் யூதாவையும் இஸ்ரேலையும் மக்கள் வந்து திரும்பவும் போரிட்டு இந்த கனானியர்கள் வந்து அவங்களுக்கு எதிராக சண்டை போட வருவாங்க. ஸோ இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து இன்னும் ஒரு சில இடங்களை போய் ஆக்கிரமிக்கணும். அப்போ ஆக்கிரமிக்கும் போது இவங்க திரும்ப கொஞ்சம் போர் புரிய வேண்டி இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, நிறைய மக்கள் வந்து அந்த அந்த ஆக்சுவலாக மெயினான இதெல்லாம் அழிச்சாச்சு. பட் ஆனாலும் ஒரு சில எதிர்ப்புகளை மக்கள் போரிட்டு அந்த இடத்த போய் ஆக்கிரமிக்கிறதுக்கு வந்து மக்கள் தயங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி வாசிப்போம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இவங்க கில்காலில் இருந்துக்கிட்டு 13 22 அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் 22 வரைக்கும் மக்கள் இடத்த பங்கு போட்டுக்கிட்டு அவங்க போய் அந்த இடத்த ஆக்கிரமிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இன்னும் ஆக்கிரமிக்க வேண்டியது இருந்தாலும் யோசுவா வந்து இடத்த பங்கிட்டு கொடுக்குறாரு. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம வாசித்ததில். அடுத்தது பார்த்தோன்னாக்கா 14ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் பாருங்கள். காலேபுடைய அவருடைய சக்தி வந்து குறைவே இல்லையா, அவருடைய பலன் வந்து அப்படியே இருந்துச்சான். அவர் பாருங்கள், அவர் 40 வயசு அவர் வந்து உழவு பார்க்க போகும்போது இப்போ 85 வயசு. அப்படின்னா பாருங்கள், 85 வயசில் அவர் சொல்கிறார், நான் 40 வயசில் இருந்த மாதிரியே தான் இருக்கிறேன்னு. இது வந்து நமக்கு பைபிளில் ஒரு அழகான வசனம் உண்டு. யோபு 17:12 இடத்துல நம்ம ஏற்கனவே வாசம். நேர்மையாளர்கள் தம் நெறியை கடைபிடிப்பர், கரையற்ற கையினர் இன்னும் வலிமை அடைவர். ஸோ நேர்மையாளர்களுடைய வலிமை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும்னு சொல்லி யோபு 17:12 நம்ம வாசிக்கிறோம். அதே போல் திருப்பாடல் 92 12-14 வசனங்கள் பாருங்கள். நேர்மையாளர் பேரீச்சை மரம் என செழித்தோங்குவர், லெபனானின் கேதுரு மரம் என தலைத்து வளர்வர், ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவிலின் முற்றங்களில் செழித்தோங்குவர், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர், இன்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். பாருங்களேன், நம்ம வயசான காலத்தில் கூட செயின்ஸுக்கெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ ஒரு நிறைவான ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்துட்டு போவாங்க. நிறைய புனிதர்கள் இருக்காங்க அந்த மாதிரி. நம்ம அந்த மாதிரி கடவுளுக்கு அஞ்சி நம்ம கரெக்டாக பரிசுத்தமாக நேர்மையாளர்களாக வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முதிர் வயதுலேயும் நம்ம கனி தருவோமா. ஆனால் நிறைய பேர் பாருங்களேன், முதிர் வயதில் நிறைய ப்ராப்ளம்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க வந்து நம்ம நன்றாக தெரியும், முதிர்ந்தவர்கள் வந்து கொஞ்சம் அந்த பொறுமை இல்லாமல் போயிடும். அந்த டைமில் கூட சில பேர் சாப்பாடுக்கு இது பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஏன்னா ஃபாதர் சேட்ரிப்பருக்கு பேய் ஓட்டக்கூடிய அந்த குருவானவர் சொல்லுவார், ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக அந்தந்த வயதில் அந்தந்த வேர்ச்சுஸ், அந்த நற்பண்புகளை வளர்த்து, உதாரணத்துக்கு போஜன பிரியத்தை, நாக்கு அடக்கக்கூடியது, அப்போ வயசான காலத்தில் அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த நற்பண்புகளை வளர்த்துக்கலன்னா வயதான காலத்தில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இந்த காலகட்டத்திலே கோவத்தை அடக்கக்கூடியது, ஒரு சில விஷயங்களை அந்த சாந்த குணமாக இருக்கிறது, இது நம்ம வளர்த்துக்கலன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நேர்மையாளர்கள் பரிசுத்தவான்கள்லாம் கட்டளைகளை கடைப்பிடிச்சு அவங்களுடைய தீய நாட்டங்கள், பழைய மனித இயல்பை எல்லாத்தையுமே சாகடிச்சிருப்பாங்க. அந்த தான் அந்த வாழ்நாள் பயணம். ஸோ அந்த பயணத்தில் ரெடியாக இருக்கிறவங்க அவங்களுடைய பலனை இழந்தே போக மாட்டாங்க.
சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி 12வது வசனத்தில் பாருங்கள், யோசுவா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் காலேப் அழகாக சொல்கிறார் பாருங்க. காலேபுக்கு தெளிவாக தெரியுது எல்லா போரின் வெற்றிக்கும் காரணம் கடவுள் அவரோட இருந்ததுனால. அவர் அதனால் சொல்கிறார், ஒரு வேளை நீங்கள் எனக்கு அதை கொடுத்தீங்கன்னா, கடவுளையும் கூட இருந்தாருன்னா நாங்கள் அவர்களை எங்கள் முன்னின்று விரட்டி விடுவோம். ஸோ நிறைய ஒரு சில பேர் கொன்று இருக்காங்க அந்த இடத்துல இருந்தவங்களும், ஒரு சில பேரை விரட்டியும் விட்டுருக்குறாங்க. அந்த விரட்டி விட்டவங்களாம் திரும்பவும் இஸ்ரேலுக்கு எதிராக வருவாங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுவும் கடவுளுடைய பிளானில் தான் இருக்குது. ஆண்டவர் இது கரெக்டாக தான் அதை வச்சுருக்காரு, ஒரு சில எதிரிகளை கொல்லாமலே. அதுக்கான காரணத்தை நம்ம பின்னாடி வாசிப்போம் தொடர்ந்து. ஸோ காலேப் தெளிவாக சொல்கிறாரு, ஆண்டவர் என்னோடு இருந்தால் நான் ஜெயிப்பேன். நம்மளோட வாழ்வில் அதுதான். ஸோ புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அழகாக கூறுகிறார் புனித யாக்கோபு, நம்ம இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம்னு சொல்ல வேண்டாமா எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது நம்ம கையிலே இல்லையா. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் விரும்பினார்னா நான் இதை செய்வேன், நான் இந்த வெற்றி பெறுவேன், நான் உயிரோடு இருந்து நான் இங்கே போய் இந்த வணிகம் பண்ணுவேன். ஸோ ஆண்டவர் விரும்பினார்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். எப்போ ஃப்யூச்சரை பற்றி பேசினாலுமா பாருங்கள், புனித பவுல் அப்போஸ்தலர் பணி 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் சொல்ல பாருங்கள், நாங்கள் எபேஸ்லேருந்து அவர் எபேஸ் நகரத்துலேருந்து கிளம்பும்போது அவர் சொல்லார், ஒருவேளை கடவுள் விரும்பினா நாங்கள் திரும்பி வருவோம். புனித பவுல் எவ்வளோ கடவுளுக்கு நெருக்கமாக ஆவியானவர்னால் நிரப்பப்பட்டவர். அவர் சொல்கிறார், கடவுள் விரும்பினா நாங்கள் திரும்பி வரோம்னு சொல்லி. அதே போல் தான் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் ரோமியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் அவர் சொல்கிறார், கடவுள் விரும்பினார், கடவுள் விரும்பினா. ஸோ அந்த வார்த்தையை அவர் அழகாக பயன்படுத்தார். எபிரேயர் 6:3 வசனமும் அப்படி தான் கூறுகிறது. ஸோ நம்மளும் இனிமேல் இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். தொடர்ந்து நம்ம எப்போ ஃப்யூச்சரை பற்றி பேசினாலும் கடவுள் விரும்பினா நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னா கடவுள் அங்கே அங்கீகரிக்கிறோன்னு அர்த்தம். அதனால் இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். தொடர்ந்து பயணிக்கலாம். இன்னும் பங்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு 2 நாளைக்கு இந்த பங்கு போடுறதை பற்றி தான் போவோம். புஷ் பண்ணி முன்னேறி நம்மளும் போவோம். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கதை வடிவம் வர ஆரம்பிக்கும். நாளைய தினத்தில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.